100 கிராம் அளவுக்கு நம்ம பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மீன் கரெக்டாக 2-2.5 கிலோ இருக்கும். நான் எடுத்து மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மீனை நான் வயிற்றுல கிழிக்கல, முதுகில் கிழிச்சிக்கிறேன். முதுகில் இப்படி பொழந்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு இதை ஓவனில் வைக்க போகிறோம். நம்ம தனியாக ஒரு மசாலா வைக்குது. நம்ம என்ன இருக்குதுன்னா ஒரிகனோ இருக்குது, ரோஸ்மரின் இருக்குது, வீட்டு வெப்பர், வெள்ளை மிளகு இருக்குது, உப்பு கலந்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கலந்து இருக்குது. இதில் வேறு எந்த மசாலா ஆட் பண்ண போகிறதுக்கு இந்த பாக்கெட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இது பண்ணிட்டு இந்த பட்டரில் இந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம அழகாக மெல்ட் பண்ணதை இங்கே பாருங்கள். மீனில் நான் இடையில நான் நல்லா கோடு போட்டு வச்சுக்கிறேன். இந்த பத்தலெல்லாம் அழகாக பாருங்கள் போட்டுட்டோம். அப்படியே திறந்துட்டு போட்ட மசாலா மீத மசாலாவை அப்படியே இதில் ஊற்றிடலாம். அப்படி எல்லாத்தையும் சூப்பராக தடவிடலாம். இதுவே காரம் சேர்த்துக்கலாம். அப்படி உப்பு காரம் சேர்த்துங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அழகாக நம்ம மீதம் இருக்குது மசாலாலாம் அழகாக போட்டுட்டோம். மீனை மூடுவோமா பாருங்கள், மூடி பாருங்கள். இதிலெல்லாம் நம்ம அழகாக நம்ம மேலே போட்டுட்டோம். நம்ம மசாலா கொஞ்சம் வெங்காயம் வைக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் தான், ஒரு தக்காளி வச்சுக்கணும், ஒரு பெரிய சைஸு தக்காளி பழம். மசாலா போட்டுட்டோம், வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிட்டோம். அப்படியே மீனை மூடிடலாம். தக்காளி வெங்காயத்தை உள்ளே வச்சுட்டு மீனை மூடிட்டோம். அழகாக இதை பேக் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாலித்தீன் கவர் வச்சுக்கிறோம். மேலே அந்த பேப்பரை போட்டு மூடிக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் பேப்பர் போடுறோம். அலுமினியம் பேப்பரை போட்டு கவர் பண்ணி இந்த ட்ரேயில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது அடியில் கொஞ்சம் தீயாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். நான் நிறைய தண்ணி இல்லை, 1 கப்பு தண்ணி வச்சு மூடிடும். 200ல் வச்சுட்டு எடுப்போம். பார்க்கலாமா? பார்க்கலாமா பாருங்க. என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மீன் நம்ம செஞ்சிட்டோம். பாருங்க, நான் போட்ட மசாலாம் என்ன அழகாக வெந்திருக்குது பாருங்க. மேலே இருக்கிற பேப்பர் நம்ம எடுத்துடலாம். மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு அது மேலே அலுமினியம் பேப்பர் போட்டு நம்ம சுற்றி இருக்கணும். பாருங்கள், என்ன சூப்பராக மீன் வெந்துடுது. நம்ம போட்ட மசாலெலாம் சேர்ந்து என்ன அழகாக மீன் வெந்துடுது பாருங்கள். நம்ம போட்ட மசாலெலாம் சேர்ந்து என்ன மீன் சூப்பராக அழகாக வெந்துடுது. எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான 100% ஆரோக்கியமான ஒரு மீன் ஓவனில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த ஃபிஷ் கறி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. பை, தேங்க்யூ.